பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நீர் பேசுகிறவர், எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரோமருக்கு எழுதின நிருபம், புக் ஆஃப் ரோமன்ஸ் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்றைக்கு தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அநேகருக்கு பொறுமைக்கும் சம்பந்தம் கிடையாது. பொதுவாகவே உங்களுக்கு பொறுமை இல்லை. இதில் உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க சொல்லுகிறார். ஒரு காரியம் 2 நிமிஷம் தாமதமானா பொறுமை இழந்துரும். கேட்டது உடனே கிடைக்கலன்னா பொறுமை இழந்துரும். நினைச்சது உடனே நடக்கலைன்னா பொறுமை இழந்துரும். சொன்னதை யாரும் செய்யலைன்னா பொறுமை இழந்துரும். இப்படி பொறுமைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இதில் உபத்திரவம் இருக்கிறதுலே பெரிய குகை உபத்திரவத்தின் குகை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உங்களெல்லாம் அங்கே இருந்துதான் தேவன் உபத்திரவத்தின் குகையிலிருந்து தூக்கி எடுத்தார். இன்னும் கொடான கோடி ஜனங்களை தேவன் உபத்திரவத்தின் குகையிலிருந்து தூக்கி எடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவ்வளோ பெரிய உபத்திரவம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் உபத்திரவப்பட்டார்கள். எகிப்தில் அடிமையாய் இருந்தபொழுது உபத்திரவம் என்றால் என்ன என்று எகிப்தில் நடந்ததில் கொஞ்சம் சொல்லுகிறேன். அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுத்து காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை கல் அறுக்கிற வேலை, கல் அடுக்கிற வேலைகளை செய்வார்கள். அதிலே தண்ணி கேட்கிற போது தண்ணி கொடுப்பதில்லை. ஒரே ஒருவேளை ஆகாரம் கொடுத்து அதையும் பசி நிரம்பத்தக்க ஆகாரம் கொடுக்காமல் கொஞ்ச ஆகாரத்தை கொடுத்து அதிக வேலை வாங்கி அதிக அடி அடித்து அதிக உபத்திரவப்படுத்தி தூங்க விடாமல் அடித்து இப்படி எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ அடித்து அவர்களை நொறுக்கி காயப்படுத்தி கண்ணீர் விட வைத்து நிம்மதியாய் தூங்க விடாமல், நிம்மதியாய் சாப்பிட விடாமல், நிம்மதியை 10 நிமிடம் நேரம் ஓய்ந்திருக்க விடாமல் வேலை 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 என்று சொல்லி சாட்டையிலே அடித்து ஆகாரம் கொடுக்காமல் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் உபத்திரவம். அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது. அன்னைக்கு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவம். இவ்வளோ பாடுகள் இவ்வளோ இருந்தும் எகிப்திய பெண்களை காலையிலிருந்து இரவு வரை அந்த பெண்கள் வேலை செய்வார்கள். இரவிலே பார்வோனும் அவன் சேனையும் தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். காலையில் அந்த ஸ்திரீகளெல்லாம் கொண்டு வந்து விடுவார்கள். அதில் அதோடு அவள் வேலை செய்ய வேண்டும். பிள்ளை பெக்கிற போது பிள்ளை பெற்று அன்னைக்கே வேலை செய்ய வேண்டும். பிள்ளை பெறுகிற வரை வேலை செய்ய வேண்டும். வயிற்றில் பிள்ளையை வைத்து கொண்டு அடி வாங்க வேண்டும். வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை, இவளுக்கு ஆகாரம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. இவ்வளோ கொடுமையான உபத்திரவம். இப்பேற்பட்ட பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த ஒரு இடம்தான் உபத்திரவம். அப்பேற்பட்ட உபத்திரவத்தில் தேவனோட ஊழியக்காரனும் அவர் பேர் கொண்ட அடியானும் உங்களுக்கு ஒரு உபதேசங்களை சொல்லுகிறோம்.
உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அப்பனா இப்போ நமக்கெல்லாம் பந்தியில் போட்டு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா, நீங்கள்லாம் கொடுக்குறோடையும் நாங்கள் உட்காந்துருக்கணுமா? நீங்கள் எப்படி இங்கே பொரியல் வைக்காமல் அங்கே பொரியல் வச்ச நீ என்ன வான்னு கூப்பிடல? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீ காலையில் 8 மணிக்கு டிஃபன் கேட்டா, மதியானம் 2 மணிக்கு டிஃபன் கொடுத்து, காலையில் 8 மணிக்கு தண்ணி கேட்டா, 12 மணிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து, 4 இட்லி கேட்டால் 2 இட்லி கொடுத்து, சட்னி சாம்பார் கேட்டால் சட்னி இல்லாமல் சாம்பார் இல்லாமல் மிளகாத்தூள் கொடுத்து, அந்த இட்லியை சாப்பிட்லாமா வேணாமா நினைக்க வச்சு, இப்படியெல்லாம் கொடுத்து நாள் ஃபுல்லாக உன்னை வேலை வாங்கி உபத்திரப்படுத்தி அடித்து நொறுக்குனா நீ எப்படி இருப்ப? நமக்கெல்லாம் 8 மணிக்கு கேட்டு 5 நிமிஷத்தில் இல்லைன்னா அவ்வளோதான். அது முதல்ல வாங்கி கொடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே நீ? அவன் 400 வருஷம் உபத்திரவப்பட்டார். அப்போ இதுபோல் உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். இந்த உபத்திரவத்திலே மிகுந்த பொறுமையோடு இருந்த ஒரே ஒருத்தர் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து தான். உடலையே சொல்லுமே. அதற்கப்புறம் அநேகர் இருந்தார்கள். ஆனால் இயேசுவானவர் தப்பே செய்யவில்லை. ஆனால் பொய் சாட்சி சொல்லுவார்கள். நீ அப்படி சொன்னல, நீ இப்படி சொன்னல அப்படின்னு சொல்லி எவ்வளவு வசைபாட முடியுமோ அவ்வளவு திட்டுவார்கள். கொலை செய்ய தேடுவார்கள், அடிக்க தேடுவார்கள், அழிக்க தேடுவார்கள். இந்த ஊரில் இருந்து கொஞ்சம் இலைப்பாரி ஒரு பிரசங்கம் பண்ணனா இந்த ஊரை வேணான்னு சொல்லி ஊரை விட்டு துரத்தி விடுவார்கள். இவ்வளவு நடந்தும் செய்யாததை பொய் சாட்சி சொல்லுவார்கள். கன்னத்தில் அரைஞ்சி ஞானதேசியில் பார்த்து சொல், உன்னை அடித்தது யார்? காரி முகத்திலே துப்புவார்கள், கன்னத்தில் அறைவார்கள், கட்டி வைப்பார்கள், சிலுவையை சுமக்க வைத்தார்கள், அடிப்பார்கள், சாட்டைகளில் அடிப்பார்கள். 1000 காயங்கள் சரீரத்திலே ரத்தம் ஓடு. குடிக்க தாகம் என்று கேட்டால் காடி கசப்பை கொடுக்கிறது, தண்ணியா கேட்கிறேன் என்று சொல்லி விழாவிலே குத்துகிறது. இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்தும் தவறே செய்யாத ஒருவர் உனக்காக எனக்காக பொறுமையாய் இந்த பாடுகளை அனுபவித்து அடிகளை வாங்கி உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் பொறுமையாயிருந்து வாயை திறவாது இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்களெல்லாம் அவருடைய சாயலை தரித்தேன் என்று சொல்லுகிறவர்கள், நானெல்லாம் இயேசுவின் மகள் என்று சொல்லுகிற நீ, இயேசுவின் மகன் என்று சொல்லுகிற நீ, இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீ, இயேசுதான் என் தகப்பன் என்று சொல்லுகிற நீ, இயேசுதான் அப்பா என்று சொல்லுகிற நீ, கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நீ, இயேசுவை போல தெய்வம் என்று சொல்லுகிற நீ, உன் வாழ்க்கையில் ஏன் உனக்கு பொறுமை இல்லை? உங்களுக்கெல்லாம் உபத்திரவமே இல்லை, ஆனால் பொறுமையா இல்லை. மனைவி ஒன்று சொன்னால் புருஷனுக்கு கோபம், புருஷன் ஒன்று சொன்னால் மனைவிக்கு கோபம், தகப்பன் ஒன்று சொன்னால் பிள்ளைகளுக்கு கோபம், பிள்ளைகளை ஒன்று சொன்னால் தகப்பனுக்கு கோபம், அண்ணன் ஒன்று சொன்னால் தம்பிக்கு கோபம், தம்பி ஒன்று சொன்னால் அண்ணனுக்கு கோபம். இந்த பூமி பொறுமை இழந்து கிடக்கிறது. பொறுமை இல்லை. ஸ்தேவானை அடித்தார்கள் செய்யாத குற்றத்திற்காக. முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கல்லாலே அடித்தார்கள். அடித்தபோது கூட ஏன் அடிக்கிறான் என்று கேட்கவில்லை. இதோ வலது பாரிசத்தை தேவன் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். அதுவும் அப்போஸ்தலர்கள் எல்லாம் அதில் இயேசு கிறிஸ்துவோட இந்த ஒரு சீசனை தோலை உரித்தார்களாம். ஆடு தோல் திக்காய் இருக்கும், உரிக்க முடியும். மனுஷனோட தோல் எப்படி? இந்த தோலை உயிரோட உரித்தார்கள். பொறுமை இல்லைன்னா நீ கிறிஸ்தவன் இல்லை, பொறுமை இல்லைன்னா நீ கிறிஸ்தவன் இல்லை, பொறுமை இல்லைன்னா நீ வேதத்தை தூக்காத, பொறுமை இல்லைன்னா தேவனுக்கு காணிக்க கொடுக்காது, பொறுமை இல்லைன்னா தேவாலயத்துக்கு வராது, பொறுமை இல்லைன்னா தேவனை துதிக்காது, பொறுமை இல்லைன்னா நீ தேவனை தேவன் என்று சொல்லாது. அப்போ உன் தகப்பனோட சாயல் கொஞ்சமாவது இருக்கணும், உன் தகப்பனோட எண்ணங்கள் கொஞ்சமாவது இருக்கணும். இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருக்கணும். அவர் பொறுமையாக இருந்து செய்யாத குற்றத்திற்கு அடிகள் வாங்கணும், சிலுவையை சுமக்கணும், பாடுபடணும். எனக்கு மட்டும் சுருக்குன்னு கோவம் வரும், அது என் சுபாவம், அது என் பழக்கம், இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒவ்வாதது. ஏதோ உங்களெல்லாம் காப்பாற்றும்படி அவர் இரக்கம் வைத்திருந்தாலும் இவர்களெல்லாம் தேவனோட உபதேசங்களுக்கு விரோதமான வாழ்க்கை.
பொறுமை அவசியம். அதுவும் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க, பொறுமையா இல்லை. தேவன் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களிடத்தில் இருக்க கடவுது அப்படின்னு வேதம் சொல்லுது. கொஞ்சமாவது இருக்கணுமா வேணாமா? நீ எத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை? இப்போ நீ இவ்வளவு நாள் வாழ்ந்து கொஞ்சம் கூட பொறுமை இல்லைன்னா இப்போ நீ எதுக்கு பைபிளை தூக்கிட்டு? பைபிளை தூக்குறவெல்லாம் பரலோகம் போயிட மாட்டாங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி நாள் கூட உன்னை பரீட்சை வைப்பார். அன்னைக்கு உன் தங்கச்சி உன் சித்தப்பான சாக வைப்பார். அன்னைக்கு அங்கே போறியா, ஓய்வு நாளுக்கு வரையான்னு பார்த்துட்டு தான் உன்னை எடுப்பார். அதோடு அனுப்பிச்சு விட்ருவார். உனக்கு சகோதரனும் சகோதரியும் இயேசு கிறிஸ்து தான். உனக்கு சிநேகிதனும் உற்ற நட்பு இயேசு கிறிஸ்து தான். உன் தாயும் தகப்பன் அவர் தான். அவருக்கு மிஞ்சி இல்லை. ஒரு அல்லையா சொல்லுவோமே. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவம் உங்களாம் தேவன் அப்படியெல்லாம் உபத்திரவப்படுத்தல. என்ன உபத்திரவம் உங்களுக்கு? இல்லை எனக்கு 6 நாளும் எனக்கு சாப்பாடு போடாமல் ஒருவேளை சாப்பாடு போட்டு என்ன 6 நாளும் வச்சு அடித்தான் பார்வன், யாராவது சொல்ல முடியுமா? இல்லை ராத்திரியில் என் பொண்ணாடி மகளை தூக்கிட்டு போயிட்டான், சொல்ல முடியுமா? இல்லை என் மனைவி பிள்ளை தச்சாருக்கு அவளே போட்டு அடித்தான், சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியும்? எப்படி உங்களுக்கு இல்லாமல் போகும் பொறுமை? ஜனமே ஜாக்கிரதை. எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் நீ பொறுமையா இருந்து பார், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவாய். உடலையே சொல்லுமே. தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இப்போ வாழ்க்கையில் ஏதேனும் உபத்திரவங்கள் வந்தால், கிறிஸ்தவனுக்கு உபத்திரம் வந்தா அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும், அது நல்லது. உடலையே சொல்லுமே. ஒருவேளை நீ தப்பு பண்ணி கூட உபத்திரம் வரலாம், ஆனாலும் அதில் அவர் நல்லதுதான் செய்வார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. என்ன செய்வாரு? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனோட நாமத்தை பிசாசானவன் தூஷிக்கிற பொழுது எல்லாரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த தாவீது ஒருவனோ என் தேவனை நிந்திக்கிறானே என்று சொல்லி அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி போய் யுத்தம் செய்து அழித்து தேவனோட நாமத்தை மையப்படுத்தினார். அவரோட வாழ்க்கையில உபத்திரவம் வந்தது. ஜனங்கள் தான் இருக்கிறது எப்பொழுதும் தெரியுமே. ஆலயத்திலும் எங்கேயும் ஒரு பிரிவினை உண்டாக்க ஒரு சில ஜனங்கள் இருப்பார்கள். சும்மா எல்லாம் பாட்டு பாடிட்டு வந்தப்போ என்ன பாடிட்டாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இப்போ நம்ம கூட சொல்லுவோம் சிலர், ஐயா உங்களை மாதிரி வராது, நீங்கள் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்ல போய் நினச்சி போன, ஆண்டவரே என்னை காப்பாற்றிருங்க. இதை கேட்ட உடனே சவுலுக்கு ஒரே கோபம். நான் ராஜா, எனக்கு 1000 பேரா, தாவீதுக்கு 10000 பேரா? அவ்வளவு உனக்கு சுருக்குன்னு கோபம் வருது இல்லை? நீ கோலியாத்தோட போய் யுத்தம் பண்ணியிருக்கணும்ல, பண்ண முடியல. உனக்கு வக்கு இல்லை, ஆனால் உனக்கு பொறுமை இல்லை, யுத்தம் பண்ண திராணி இல்லை, தாவீதை அழிக்க நீ பிரயாசப்படுகிறாய். அப்பொழுது தாவீதை கொலை செய்யும்படி துரத்துகிறார். அவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். சொல்லி முடியாத உபத்திரவங்கள். இந்த மலையில் படுத்தா திடீர்னு பார்த்தா 3000 பேர் மலையை சுற்றி நிற்பான். பாத்ரூமுக்கு போனால் அங்கே ஒரு 1000 பேர் சுற்றி நிற்பான். ஒரு ஆசாரியன் போய் அப்பம் வாங்கி சாப்பிட்டா அங்கே நிற்பான், ஆசாரியனை கொண்டுருவாங்க. இப்படி அவ்வளோ உபத்திரவங்கள். ஆனால் ஒரு நாள் சொல்லுகிறார், இந்த உபத்திரவப்பட்டது நல்லது. இப்போ உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உபத்திரம் வருகிறது என்றால் அதில் தேவன் என்ன நல்லது செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த உபத்திரவம் நல்லதுன்னு என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கே தேவன் உங்களை காத்துக்கொள்வார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. நமக்கு ஒரே கேள்வி, இது ஏன் வந்தது, ஏன் நடக்கணும், ஏன் நடக்கணும்? ஒரு உபத்திரவம் வருகிறது என்றால் அது நீங்கள் நல்லதென்று நினைக்கிற பொழுது தேவன் அதை நன்மையாய் மாற்றி விடுவார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. வாசிப்போமா? உடனே கேட்கணும், ஏன் நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் நடந்தது? கிறிஸ்துவனோட கேள்வி எல்லாம் அதுதான். இங்கே யோசேப்பு கேட்டாரா, ஆண்டவரே ஏன் என் சகோதரர்கள் என்னை குழியிலே அடித்து போட்டார்கள், நான் என்ன தப்பு செஞ்சேன் இப்படி கேட்டாரா? நான் என் சகோதரனுக்கு ஒரு குற்றம் செய்யவில்லை, ஏன் என்னை அடியாய் அடித்து எகிப்துக்கு வித்தார்கள் கேட்டாரா? கேட்டிருந்தானே அதிபதி ஆகிருக்க மாட்டார். நீங்கள் கேட்டு கேட்டு தான் ஆசீர்வாதம் வாங்காமல் போயிட்டு இருக்கீங்க. கேட்காம யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். ஒரு அல்லையா சொல்லுமே. உன் கண்ணுக்கு முன்னாடியே சில தவறு நடக்கிறது என்றால்
நீ முதலாவது திறப்பில் நிற்க வேண்டும். நீ பொறுமை இழந்து நீ தேவனோடு தூரம் போயிடுவோம், அவன் தப்பை திருத்திட்டு உள்ளே வந்துடுவான். அவர் கேள்வி கேட்கலையே, நான் என்ன தப்பு செஞ்சேன், என் அண்ணெல்லாம் அடித்தாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை குழியில் போட்டாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை எகிப்துக்கு விற்று போட்டாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன் கேட்டாரா? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 71 72 வாசிக்கலாம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. யாருக்கு நல்லது? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உபத்திரம் வருகிறது என்றால் அதிலிருந்து ஏதோ தேவன் உங்களை மேன்மையானவைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஏன் நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் வழி வந்தது, ஏன் வழி வந்தது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ கிறிஸ்தவனாக இருந்தா உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். நீ கிறிஸ்தவனாக இருந்தா உபதேசத்தின்படி வாழணும். இப்போ உனக்கு பிசாசு கும்பிடணும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆனால் குடும்பத்துக்கு நல்லதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது தனிப்பட்ட மனுஷனோடது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உங்களுடைய வார்த்தைக்காக நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஏனென்றால் முன்பு ஒரு காலத்தில் அவர் வழி தப்பி நடந்தார். என்ன பண்ணினார்? வழி தப்பி நடந்தார். ஆனால் அந்த உபத்திரம் வந்தபோது அந்த தப்புன வழியிலிருந்து தாவீது தன்னை திருத்தி கொண்டார். தேவன் திருந்தும்படி வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்க வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வருதுன்னா நீ முன்ன ஏதோ வழி தப்பி நடந்திருக்கிறாய், அதிலிருந்து உன்னை திருத்துகிறதுக்கு தான் இந்த உபத்திரவம். திருந்தினோம், இது நல்லதுன்னு எடுத்துக்கணும், இதுல இருந்து அவர் என்ன சொல்லி கொடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், அப்போ அதில் என்ன நல்லது இருக்கிறது, இப்படி தான் அதில் பொறுமையாக இருந்து தேடணும். உங்களுக்கு வெறும் பொறுமையே இல்லை. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:4 மிகுந்த பொறுமை, கொலேசியர் 1:11 எல்லாவித பொறுமை, கொலேசியர் 3:12 நீடிய பொறுமை. நம்ம பொறுமையே இல்லை, இதுக்கப்புறம் மிகுந்த பொறுமை, எல்லாவித பொறுமை, நீடிய பொறுமை. அங்கெல்லாம் என்னைக்கு எங்கே எப்போ போக போறீங்க? வாசிப்போமா? அதே சங்கீதம் 119 அதிகாரம் 67 68 வாசிக்கலாம். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அப்ப எல்லாரோட வாழ்க்கையில உபத்திரம் வருதுன்னா உன் வழியை திருத்துறதுக்கு நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்படிதான் உங்க என்ன வரணும்? நீ உபத்திரவமா? இப்போ ஏதோ வழி தப்பி நடந்திருக்கிறோம், கடன் வாங்குவோம், உபத்திரம் வந்துடும். எனக்கு ஏன் இது வந்து உன்னை வாங்காமல் நிறுத்துறதுக்கு தான் இது வந்தது. உனக்கு இவ்வளோ பிரச்சனை வரலன்னா நீ வாங்காமல் இருப்ப, நீ ஊர் ஃபுல்லாக வாங்கி வச்சிருப்ப நீ. அப்போ உபத்திரம் வந்த உடனே அதை என்ன பண்ணுறார்? தேவன் நிறுத்துறார். அங்கே தேவன் உன்னை தப்ப வைக்கிறார். ஆனால் நீ இந்த உபத்திரவத்துக்கு முன்னாடி எப்படி நடந்த? நீ தேவனோட பிரமாணங்களுக்கு விரோதமாக வழி தப்பி நடந்த. அது யாரும் யோசிக்கிறது இல்லை. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். எவ்வளோ தைரியமாக சொல்றார் பாருங்க. நான் சரியில்லை, என் வழி ஒழுங்கா இல்லை, வழி தப்பி தான் நடந்தேன் அப்படின்னு எவன் மனதார அந்த உபத்திரவம் நல்லதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனோட தேவனுடைய கரம் கூட இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? எதனால் இந்த உபத்திரம் வந்தது? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள்? ஏன் எனக்கு இந்த சஞ்சலங்கள்? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? அதை நீ கற்றுக்கணுமே தவிர, கற்றுக்கிட்டு உட வார்த்தையை காத்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஊராக கேள்வி கட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். வழி தப்பி நடந்தேன், இப்போ நான் உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இப்போ வழி தப்பி நடக்கிறவர்களை திருந்துகிற
ஒரு இடமும் காரியமாய் தான் தேவன் அந்த உபத்திரவத்தை வச்சிருக்கிறார். அந்த உபத்திரவத்தில் பொறுமை இருக்கணும். என்ன இருக்கணும்? பொறுமை. உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். நான் வழி தப்பி நடந்தேன், எனக்கு கஷ்டம், இன்னைக்கு நான் திருந்திட்டேன், உடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ண போறீங்க? உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க போறீங்களா? இல்லை எங்களுக்கு உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்ல போறீங்களா? ஐயோ நான் வழி தப்பி நடந்தேன், என்னை தேவன் திருத்துகிறார் என்று அதை விரும்ப போகிறீர்களா? என்ன செய்ய போகிறீர்கள்? உங்க மனம் எப்படி இருக்கிறது? மிகுந்த உபத்திரவத்திலே ஒரு கூட்டம் இருந்தது. என்ன உபத்திரவம்? மிகுந்த உபத்திரவம். ஆனா மிகுந்த உபத்திரவத்திலே அவர்கள் அவ்வளோ வாஞ்சியா தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். அந்த மிகுந்த உபத்திரவத்தில் ஆண்டவரோட வார்த்தையை ஏற்றுக்கிட்டாங்களாம். ஏற்றுக்கிட்டு என்னைக்கு பரலோகத்திலேருந்து வருவார் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்களுக்கு இருந்த உபத்திரவத்தில் தேவனோட வார்த்தையை ஏற்றுக்கிட்டதை பார்த்துட்டு 2 நாட்டு ஜனங்களை இவர்களோட உபத்திரவம் ஆதாயப்படுத்தினது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என்னது? ஐயோ இவ்வளோ உபத்திரவத்தில் இவ்வளோ வாஞ்சையா வசனத்தை படிக்கிறாங்களே, வசனத்தின்படி வான்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லி 2 தேசத்தார் நீ உங்க உபத்திரவத்தை பார்த்து நீங்க உங்க சாட்சியை போய் சொன்னா 2 குடும்பம் ரட்சிக்கப்படுமா? அதனால அந்த ஜனங்களை பாருங்க, மிகுந்த உபத்திரவம், ஆனாலும் வாஞ்சை, தேவனோட வார்த்தை ஏற்றுக்கொண்ட விதங்களை பார்த்து 2 தேசத்தார் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். உங்களை பார்த்து அப்படி இருக்கணும். வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 10 வசனம் வரை. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. உபத்திரவமே வரல, சும்மா கால் தடிக்கிச்சு. உபத்திரவம், அதுல பொறுமையே இல்லை. உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க சொல்றாரு. இனியில் மிகுந்த உபத்திரவத்தில் பவுல் சொல்லுகிறார், அன்னைக்கு இருந்த ஜனங்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவங்க கிறிஸ்தவங்கன்னா நியாயம், நீ போறோம் வர வேண்டாம், ஒரு ஞானஸ்தானம் ஒன்று எழுதி மூழ்கி எடுத்துட்டு நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஒரு நாளா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றியா நீ? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு மிகுந்த உபத்திரவத்திலே சந்தோஷமாய் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். திருவசனம் என்னது? மதிப்பிற்குரிய கணத்திற்குரிய தேவனோட வார்த்தை. திரு மதிப்பு மிக்க திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி அப்ப இவ்வளோ மிகுந்த உபத்திரவத்தில் அந்த உபத்திரவத்தை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். விடு, ஆண்டவருக்காக தானே. என்ன கஷ்டம் வந்தா என்ன, என்ன பாடுகள் வந்தால் என்ன, என்ன பலவீனங்கள் வந்தா என்ன, என்ன போராட்டம் வந்தா என்ன, தேவனோட வார்த்தைக்காக நான் எதையும் செய்வேன், என்ன உபத்திரவத்தையும் சகிப்பேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்களாம். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பவுலையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி மாறினார்களாம். இதுதான் ஊழியம் செய்கிற வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவனே எப்படி இருக்கணுமா? ஊழியம் செய்யறவன் எப்படி இருக்கணும் பாருங்க. நமக்கு உபத்திரம் வந்தா ஜெபம் வராது, உபத்திரம் வந்தா உபவாசத்துக்கு வரமாட்டோம், உபத்திரம் வந்தா சபைக்கு வரமாட்டோம், உபத்திரம் வந்தா பிரேயர் வராது. ஆனால் நாங்களாம் கிறிஸ்தவன், நாங்களாம் எவ்வளோ அன்பா இருப்போம் ஒரு மேலே. இனிமேல் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி டைலாக். எனக்கு தேவை எந்த நிலைகளிலும் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனையும் ஊழியக்காரனையும் பின்பற்றுகிறவர்களாக இருப்பீங்கன்னா நீங்களே கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி
இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். 2 தேசத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரியா இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? நீங்க என்ன மாதிரியா இருக்கீங்க? மிகுந்த உபத்திரவத்திலே தேவனோட வார்த்தை ஏற்றுக்கொண்ட விதத்தை பார்த்து மெகதோனியா ஜனங்களும் அகாயாவில் உள்ள ஜனங்களும் அங்குள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியா இருந்தாங்க. வாழ்ந்தா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழையா? இவ்விதமாய் வாழ்க்கை நான் அநேக தடவை சொல்லியிருக்கேன். நான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய உன்னதமான வாழ்க்கை. ஒரு தடவை வாழ்கிற இந்த ஒரு தடவை வாழ்கிற வாழ்க்கையும் அவருக்கு எப்படி இருக்கணும்? ஒரு பெரியமான வாழ்க்கை வாழ்ந்துடணும். அவருக்காக எதையும் கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். அதில் முதல்ல எதையும் அவர் கேட்கறது இதயத்தை தான் கேட்பார். நீ வச்சிருக்கிற 4 சென்ட் நிலம், 6 சென்ட் நிலம், இல்லை 100 ஏக்கர் 200 ஏக்கர் நிலத்தை அவர் கேட்டு என்ன பண்ண போறார்? பூமியே அவரோடது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்கணும். இப்போ உங்களை போய் மாதிரியாக வச்சா இந்த அக்காவா பாப்பா அப்படின்னு அதான் மாதிரி. இதுவா எப்போ பார்த்தாலும் ஊர் கதையே பேசுவோம். இந்த தம்பியா எப்போ பார்த்தாலும் நேராக போவான், நேராக வருவான், போவான், வருவான், அதான் மாதிரி. உங்களுக்கு உபத்திரவமே இல்லை. சந்தோஷமாக பாடுறீங்க, சந்தோஷமாக சாப்பிட்றீங்க, சின்ன சின்ன வேலை பார்க்குறீங்க, அதுலேயே மாதிரி இல்லை, சாட்சி இல்லை. 2 தேசத்து ஜனங்கள் இந்த ஜனங்களை பார்த்து மாதிரி ஆனாங்கன்னா இவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, பவுலோட இருந்தவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. தெசலோனிக்கே சபையில் இருந்தவங்க பவுலையும் பின்பற்றி தேவனையும் பின்பற்றி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தா 2 தேசத்து ஜனங்கள் அவ்வளோ ஜனங்களுக்கு மாதிரியா இருந்திருப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மாதிரி. யோசேப்பு மாதிரி. யோசேப்பு தேவன் எழுதி வச்சார். யோசேப்பு மாதிரி இப்படி எந்த நிலைகளிலும் நீ பரிசுத்தத்தை காத்துக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அது மாதிரி. இயேசுவே இந்த பூமியில மாதிரியாய் வந்து போனார். பவுலை தேவன் மாதிரியாய் வைத்தார். தாவீதை தேவன் மாதிரியாய் வைத்தார். யோபுவை மாதிரியாய் வைத்தார். என்ன உபத்திரம் நெருக்கம் வந்தாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாய் இருப்பேன், அது மாதிரி. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தேவன் மாதிரியா வச்சார். அவர் மாதிரியா இருந்தனால தான் இன்றைய வரை பேசி கொண்டிருக்கிறோம். தானியேலை மாதிரியா வச்சிருந்தார். ஒவ்வொருவரும் எதுல மாதிரியா இருக்கீங்க? வேதத்தின்படி வாழ்ந்துதான் ஆகணும். யூ ஹாவ் டு, அவ்வளவுதான். நீ மாதிரியா இருக்கணும். இந்த ஆலயத்தில் மாதிரியா இருக்கணும். ட்ரெஸ் போடுறதுல இல்ல, அப்படியே போட்டு முந்தின வசனத்துல நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பவுலை பின்பற்றுகிறவர்களா இருக்கிற அந்த மாதிரி தேவனோட வார்த்தை ஏற்றுக்கொண்ட விதத்தையும் கர்த்தரையும் பவுலையும் பின்பற்றுகிறவர்கள் அந்த மாதிரியா இருக்கணும். இப்போ நம்மால் மாதிரி சொன்னோன்னே அவங்கள மாதிரி நம்ம சேலை கட்டிக்கலாமா? அந்த மாதிரி இல்லை, அது தேவையில்லை. மிகுந்த உபத்திரவத்திலும் பொறுமையாக இருக்கிற மாதிரி. நீங்களாம் உண்மையில நினச்சி பார்த்தீங்கன்னா உன் மனசாட்சியில் கை வச்சா நீங்கள் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை 0, அவ்வளவுதான். உபதேசம் கேட்டீங்க, தேவன் ஆராதிச்சிங்க, துதிச்சிங்க, அவ்வளவுதானே தவிர எந்த வசனத்தின்படியும் வாழல. இப்போ உங்களோட வைராக்கியமும் உங்களோட பொறுமையும் தான் நிறைய ஜனங்களை கூட்டிகிட்டு வரும். இப்போ நம்மளை கூட கேட்பாங்க, நீ ஏன் கேட்க மாட்டேங்க, நீ பொறுமையாக இரு, விடுன்னு சொல்லிடுவேன். எனக்கு தெரியும் தப்புன்னு. சரி, பொறுமையாக இருப்பேன். இன்னைக்கு நாளைக்கு திருந்த மாட்டானா, நாளைக்கு திருந்த மாட்டாளா? அப்படிதான் கிறிஸ்துவும் பார்க்கிறார். விபச்சாரம் பண்ண சிறிய கூட்டம், ஏய் நீ எப்படி விபச்சாரம் பண்ணலாம், எப்படி அப்படியா கேட்டாரு. நீங்கள் யாராவது யோகியா இருக்கீங்களாடா? கோ 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 அவே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏய் இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்லி அவளே ஒரு காலத்தில் தேவனுக்காக பெரிய சுவிசேஷம் சொல்லுகிறவளாய், விசுவாசம் உள்ளவளாய் மாறி நற்சாட்சி பெற்றவளாய் மாறினார். அந்த விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாய் பிடிபட்டவர் ஒரு நாள் தேவனுக்கு என்று வாழ்ந்தார். நம்ம தேவனுக்கு என்று வாழாமல் குறைய சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. பொறுமை. எந்த உபத்திரவத்திலும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை
ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மாதிரின்னா அப்படி இருக்கணும். யாவருக்கும் மாதிரிகள் ஆனார்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல். என்னங்க மைக்கு சவுண்ட் வச்சா துணிச்சிருக்கோம்? இந்த ஜனங்களோட வைராக்கியங்களும் வசனங்களை பேசுகிற விதம் அந்த பட்டணத்தில் போய் துணிச்சுதான். நீங்களாம் எப்படி வசனத்தை பேசுறீங்க? இன்னைக்கு சொல்றேன், நான் எந்த நிலைகளிலும் மாறாத ஒரு பெரிய அறுவடையை செய்கிறது தேவனோட வார்த்தையும் வசனமும் தான். அற்புதம், அடையாளம், அதிசயம் எல்லாம் ஒரு வழி. ஆனால் வார்த்தை வசனம் தான். நீங்கள் வசனத்தை எடுத்து பைபிளை சொல்றதே பார்த்துட்டு அப்படியே ஓடியாந்து பின்னாடி என்ன மாதிரி இருக்காங்கயா. கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இந்த ஆலயத்தில் தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? எங்கும் பிரசித்தமாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவனை பற்றின உங்கள் விசுவாசம், அந்த விசுவாசம் பிரசித்தமாகணும். நீங்க சொல்லுகிற உபதேசங்களும் அந்த வசனங்களும் விசுவாசம் பிரசித்தமாச்சுன்னா இது சுத்தி இருக்கிற எல்லாம் நம்ம சொந்தம் தான். உடலையே சொல்லுமே, நிலமல்ல ஜனம். அப்போ உங்களை பார்க்குறப்ப நீங்க பேசுற பேச்சும் தேவனுக்கும் தேவனோட ஊழியக்காரனும் ஒரு மாதிரியா இருக்கணும். இப்படி நடக்குமா? எல்லாத்துக்கும் வசனத்தை வச்சு உன் விசுவாசத்தில் சொல்கிற பதில் தான் உங்களை கூட்டிகிட்டு வரும். என்ன கூட்டிகிட்டு வரும்? தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிட்டு. உங்கள் பேசுகிற பேச்சு தான் அதில் தெரிஞ்சு உங்கள் விசுவாசமும் உங்கள் மாதிரியான வாழ்க்கை பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் உங்களிடத்தில் எப்படி சொல்றாங்கிறது தான் முக்கியம். அடைந்த பிரவேசம் என்ன என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அங்க இருக்க கேள்விப்படுறாங்க, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய இத்தனை வருஷம் கோயிலா போனோம், கோயில வேணான்னு சொல்லிட்டு வந்ததையும் மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அவர் பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அவர் எப்போ வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதை போய் ஜனங்களுக்கு சொல்றப்ப அப்ப அந்த ஜனங்கள் பெரிய மனம் திரும்புதல் உண்டாகுது. இதுதான் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு செய்கிற ஊழியம். நீ மாதிரியா இருக்கணும். நீ மிகுந்த உபத்திரவத்திலும் சந்தோஷமா தேவாவியானவரும் வசனத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். அங்க பொறுமையா இருக்கணும், மாதிரியா இருக்கணும், விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். நீங்க வார்த்தையை சொல்றப்ப பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அவர் வருவாரு, இப்படிலாம் அவர் செய்வாருன்னு சொல்றவர்களா இருக்கணும். இப்படி இருந்தால் நீ மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அர்த்தம். நீங்க எவ்வளவு பேருக்கு மாதிரியா இருக்கீங்க? அது மிகுந்த உபத்திரவத்தில் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு என் ஜனமாகி உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பொறுமையாய் இருந்து வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் பரிசுத்தாவின் வருகிற சந்தோஷத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் அன்றைக்கு இருந்தவர்கள் 2 தேசங்களை மாதிரியாய் இருந்து விசுவாசத்தினாலே இயேசுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னது நிமித்தம் ஆதாயப்படுத்தினார்கள்.
ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் என் ஜனமாகிய நீங்களும் மிகுந்த உபத்திரவத்திலும் பொறுமையாயிருந்து தேவனோட சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் வாழ்வீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதுவாய் இருக்கணும், அதே அவர்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். எங்கே இருக்கிறீர்கள்? உபத்திரவத்திலே பொறுமையாய் இல்லாமல் இருந்தார் நீங்கள் எங்கே மிகுந்த பொறுமைக்கு போவீர்கள்? எங்கே நீடிய பொறுமைக்கு போவீர்கள்? எங்கே எல்லா பொறுமைக்கும் போவீர்கள்? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இன்றைக்கு முடிவு செய்து கொள். உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டும். மிகுந்த உபத்திரவத்திலும் அன்றைக்கு தெசலோனிக்கே சபையில் இருந்தவர்கள் இப்படி வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், இப்படி மாதிரியாய் இருந்து 2 தேசங்களுக்கு மாதிரியாய் இருந்தார்களே, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? உபத்திரம் வருகிற போது தேவனோட வேலையை செய்கிறோமா? இல்லை மிகுந்த உபத்திரம் வந்த வருகிற போது எப்படி இருக்கிறோம்? இந்த உபத்திரவத்தில் வசனத்தை ஏற்றுக்கொண்டோமா? இந்த பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட இருக்கிறோமா? இந்த உபத்திரமான நிலைகளிலும் மற்றவர்களுக்கு முன்பு நாம் மாதிரியாய் இருக்கிறோமா? இல்லை என்னை குறித்து, இல்லை என் குடும்பங்களை குறித்து, என் பிரச்சனைகளை குறித்து இதையே பேசிக் கொண்டிருக்கிறோமா? என் ஜனமே, பொறுமை அவசியம். ஒப்புக்கொடு. நான் சேனைகளின் கர்த்தரையும் ஊழியக்காரனையும் பின்பற்றுவேன். மிகுந்த உபத்திரவத்திலே வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடப்பேன். நான் இந்த பூமியிலும் இந்த பட்டணத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு விசுவாசத்தில் மாதிரியாய் இருப்பேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். இன்றைக்கோ தேவனோட வசனத்தை நான் கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு இருந்தவர்கள் மெகதோனியா, அகயா உள்ள ஜனங்களுக்கு மாதிரியா இருந்தது போல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 ஜாதிகளுக்காக நான் மாதிரியா இருப்பேன். இயேசு கிறிஸ்து எப்பொழுது பரலோகத்தில் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். நான் எதிர்பார்க்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். எந்த நிலைகளிலும் எந்த உபத்திரவத்திலும் நான் பொறுமையாக இருப்பேன். இனி மனம் பதறி, கோபப்பட்டு, வேகப்பட்டு, ஆவேசப்பட்டு ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். எனக்கு பொறுமையை தாரும் என்று கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அவனால்தான் என் பொறுமை போச்சு, இவனால்தான் பொறுமை போச்சு எதுவும் சொல்லக்கூடாது. நீ கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்தவன் என்றால், கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்தவள் என்றால் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும். உன் சுபாவம் மாறுவதாக, உன் நடக்கை மாறுவதாக, உன் பேச்சு மாறுவதாக, உன் எண்ணங்கள் மாறுவதாக, உன் காரியங்கள் மாறுவதாக, உன் விசுவாசம் மாறுவதாக, உன் உபதேசங்கள் மாறுவதாக. பொறுமை, உபத்திரவத்திலே பொறுமை. நான் இப்படித்தான், இனி சொல்லாதே. அது ஒரு பெரிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. நீ பொறுமையா இருந்து இயேசுவை போல சகித்து ஜாதிகளுக்கு விசுவாசத்திற்கு மாதிரியா இருந்து அப்படி ஒரு காரியம் இருந்தால் அதை சொல்லணும். என்னால் கோபத்தை அடக்க முடியல, என்னால் பொறுமையா இருக்க முடியல, நீ சொல்லாதே. அப்படி சொல்லுவாய், ஆனால் இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் வஞ்சகமாய் குடித்தவளாய் மாறிவிடுவாய், குடித்தவனாய் மாறிவிடுவீர். உங்களை மாற்றிக்கொள். உபத்திரவத்திலே பொறுமை. நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம். ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும், ஜாதி ஜனங்களுக்கு மாதிரியா இருக்கணும். என் பொறுமையை பார்த்து இந்த சபைக்கு திரளான ஜனங்கள் வரணும். ஆண்டவரே, என் விசுவாசத்தை பார்த்து ஜனங்கள் வரணும். நான் வசனத்தை ஏற்றுக்கொண்ட விதத்தை பார்த்து ஜனங்கள் வரணும். நான் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட விதத்தை பார்த்து வரணும். நான் எப்பொழுதும் இயேசுவானவர் எப்பொழுது பரலோகத்திலிருந்து வருகிறார் என்று காத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடு. இதோ தேவன் சொல்லுகிறார், நமக்கு முன்பாய் நிற்கிறவர்களை தவறு செய்ய வைத்து, கோபப்படுத்தி, பலவீனப்படுத்தி நம்மளோட பொறுமையை அவன் இழக்க வைப்பானாம். நீ இடம் கூடாது.
அது அவனோட சுபாவம். பொறுமை நீ தரித்துக்கொள்ளது உம்மோட சுபாவமாய் இருக்கட்டும். இயேசுவோட சுபாவம் ஒரு பொறுமையாய் இருந்தார். அடித்த பொழுதும் பொறுமையாய் இருந்தார். வசைபாடின பொழுதும் பொறுமையாய் இருந்தார். எல்லா நேரங்களிலும் பொறுமையாய் இருந்தார். பொறுமையாய் இருந்து சாத்தானை ஜெயித்தார். உரலையா சொல்லுமே, நீ பொறுமையாய் இருந்து ஜெயித்து பார். நம்ம எல்லோரும் கண்களை மூடும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, அடியானுக்கும் என் ஜனங்களுக்கும் உபத்திரவத்திலே பொறுமையை தரித்து விடுவீராக. எந்த நிலைகளிலும் ஆண்டவரே, மிகுந்த உபத்திரவத்திலும் ஆவியின் சந்தோஷத்தோடு உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் திரளான ஜாதிகளுக்கு எங்களை மாதிரியாய் வைப்பீராக. என் ஜனங்கள் உம்மையும் உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியானாயிருக்கிற பவுலையும் பின்பற்றுகிறவர்களாய் வைத்தருளும் ஆண்டவர். மிகுந்த உபத்திரவத்திலும் எங்களுக்கு பொறுமையை தார். எங்களை ஆசீர்வதியும். இதுவரை என்னோட வாழ்க்கையில் வந்த உபத்திரவம் நல்லது என்று சொல்லி ஜெயம் எடுக்கிறவர்களாய் எங்களை வைத்தருளும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாருக்கும் பொறுமையை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.